ஓலா வண்டி ஆயில் வந்து லீக் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து டிஸ்க்குக்கு போகிற ஆயில் வந்து பைப்பு வந்து ரஸ்ட் ஆகி ஓட்டையாகி ஆயிலெலாம் லீக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆயில் டாப் அப் பண்ணி அதை ரெடி பண்ண போகிறாரு. ஓலா வண்டியில் 2 மிரரையும் கழட்டியாச்சு. போடலையா நீங்கள்? டேக் போட்டு வச்சுருக்கீங்க. அது உடஞ்சிருச்சுண்ணா. இதில் வர்ற அந்த இது அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டு தரேன். சரிண்ணா, ஓகே. இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம டேக்கு போட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அந்த சுவிட்சில் வரும் அந்த ஸ்க்ரூ போடுற காடி. அவர் என்ன பண்ணுறாருனா 2 டேக்கையும் கட் பண்ணி எடுத்துடுறாரு. சுத்தமாக எடுத்துட்டார். இப்போ அது வந்து அந்த டேக்கில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு வண்டி. தனியாக ஓப்பன் ஆகுது. ஸ்க்ரூவே போடல. அதில் உள்ள ஒரு ஸ்க்ரூ இல்லை. உள்ளே வர்ற ஸ்க்ரூவே இல்லை. ஃபிட்டிங் உடஞ்சிருக்கு. ஃபிட்டிங்லாம் உடஞ்சிருக்கு. கீழே நான் உங்களுக்கு பக்காவாக போட்டுறேன். ஓகேண்ணா. இது எல்லாமே ரெடி பண்ணணுங்கிறாரு. இந்த ஸ்க்ரூ போடுறதெல்லாம் காடியெல்லாம் உடஞ்சிருக்கு. எங்கே இருக்குது ஸ்க்ரூ? ஸ்க்ரூ எங்கே கிடக்கு பாருங்கள், தனியாக கிடக்கு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணணும். டிஸ்கோட ஆயில் டாப் அப் பண்ணணும். ஆனால் சுத்தமாக ஆயில் இல்லை. ஒன்றுமே இல்லை. பிரேக்கு சுத்தமாக இல்லை. ஃப்ரண்ட் பிரேக் ஃபால்ட் இருந்துச்சு, ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பிரேக் ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எது இதில் போடுற நட்டு வந்து இல்லை. டேக்கில் தான் வண்டியை நின்றுட்டு எல்லாமே வந்து அவர் ரெடி பண்ணுறாரு. ஓலா வண்டி சர்வீஸ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, சூப்பராக பண்ணுறாரு நம்ம மெக்கானிக்கு. பாருங்கள், ஆயில் டாப்பாக பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே கலட்டுறாரு. இதுக்கு ஆயில் வந்து .4 வரும். .4 வேணா? .4 வரும். .3 ஆயில்லாம் வருது. .3லாம் ஊற்றக்கூடாது. .4 ஊற்றணும். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் டைம் இந்தமாரி ஃபால்ட் வந்துச்சுன்னா டிஸ்க் டியூப்பு செஞ்சே நான் போட்டுருவேன். சூப்பர்ண்ணா. இது டெம்பர் வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன். ஓகேண்ணா. ஏன்னா எனக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டேன். நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் இந்த மாதிரி டியூப் கட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக வண்டியை பிரித்து டிஸ்க் டியூப்பு செஞ்சே போட்டுருவேன். சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் லாங் லைஃப் டியூப்பே கட் ஆகாது. சரிங்க. செய்கிறதுக்கு என்ன ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே. இது வேலை முடித்தோன்னே நாங்கள் கம்ப்ளீட்டாக காட்டுறோம். இப்போ வந்து ஆயில் டாப்அப் பண்ணுறாரு. டிஸ்க் ஆயில் டாப்அப் பண்ணுறாரு. பார்த்துக்குங்க ஆயில் எவ்வளோ போகுது பாருங்கள். இதெல்லாம் அந்த டியூப்பில் இறங்குது. ஃபுல்லாக ஊற்றிட்டார். ஒரு டப்பா ஃபுல்லாக ஊற்றிட்டார். இது என்ன ஆயில்னா .4ஆ? .4ங்கிறது மோட்டல் கம்பெனி. .4 அதான் நல்ல பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவீங்களாண்ணா? ஆமாம், ஒரிஜினல் தான். ஒரிஜினல் வேறு கம்பெனி போட்டோன்னா கூட அப்போதைக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் கொஞ்ச நாள் மறுபடியும் வந்து என்னப்பா இப்படி ஆகி போச்சு வந்து நின்றுவாங்க. அதனால் அதுமாரி யூஸ் பண்ணுறதே இல்லை. சூப்பர்ண்ணா. பண்டு போயிட்டோமா அதோட முடிஞ்சிச்சு. அடிக்கடி வந்துட்டு இது யூஸ் ஆகிடுச்சு அது யூஸ் ஆகிடுச்சு வரக்கூடாது. ஓகேண்ணா. இப்போ அவர் பாய் பார்த்துட்ருக்கிறது என்ன வண்டினா ஓலா பைக்குக்கு சர்வீஸ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பாயை காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக பிரித்து உங்கள் வண்டியை சூப்பராக பார்த்து மோட்ரு ரிப்பேர்னால் கூட பார்த்துருவார். மேக்ஸிமம் யாரும் பண்ணுறதில்ல. மாநிலமாக நான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா டைம் தான் மேக்ஸிமம். ஓகே. வண்டிக்கு டைம் தான் கொடுக்கணும் மினிமம். சூப்பர். ஏன்னா அர்ஜென்ட்டாக இருந்தால் வேலையை ஆகாது. வயரிங் வேலைன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணக்கூடாது, பொறுமை. ஆயில் டாப்அப் பண்ணிகிட்ருக்காரு. ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டியூப்பில் இறங்கிட்டுருக்கு. இது மாதிரி பிரேக்கை வந்து அழுத்தி அது ரிலாக்ஸ் பண்ணால் தான் அது வந்து ஆயில் இறங்கும். பாய் வந்து இப்போ भाई ये भाई क्या बोलते हैं पेट्रोल ट्यूब का ஒரு சின்ன டியூப்பை கட் பண்ணி
அந்த பிளாக் ஆன இடத்துல வந்து கட் பண்ணிட்டார். எந்த இடத்துல பிளாக் ஆச்சோ அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார். அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டியூபை எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு அந்த ஏற்கனவே இருந்த இரும்பு டியூபையும் கட் பண்ண இடத்துல இருக்கிற டியூபையும் ஒன்றாக்கி பைபாஸ் சர்ஜரியே பண்ணிட்டார் நம்ம. இது ஆக்சுவலாக இது வந்து ஸ்பேர் கிடைக்காதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓலாவுக்கு ஸ்பேர் கிடைக்கல. ஸோ நம்ம வந்து ஆல்டர்னேட் சொல்யூஷனாக இதை யோசிச்சுருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பாக யாருமே செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து அதை டைட் பண்ணுறாரு. இது முடித்தோன்னா நாங்கள் டே டைமில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு டைம் வந்து 8-8:30 ஆகிடுச்சு. டே டைமில் நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு வீடியோவில் போட்டு காட்டுறோம். இந்த மாதிரி சொல்யூஷன்லாம் வேணும்னா அமீர் ஏ மோட்டோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஓலா வண்டி எந்த மாதிரி இருந்தாலும் சர்வீஸ் பண்ணுவார். மோட்டர் ரிப்பேர்னால் கூட கலட்டி பார்த்து சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க, சென்னை பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவரோட சர்வீஸு சூப்பராக இருக்குது, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ். அதில் கொஞ்சம் மரம் ரெடி பண்ணுறாரு. அந்த மரம் ரெடி பண்ணால் தான் அது வந்து அந்த டியூப் வந்து அதில் நல்லா க்ரிப்பாக பிடிக்குங்கிறதுக்காக கட்டிங் பிளேயர் வச்சு மரம் ரெடி பண்ணிட்டாரு. இப்போ அந்த டியூபோட இன்னொரு பார்ட்டை வந்து டிஸ்க்கு ஆயில் வர்ற அந்த பெரிய டியூப்பு, அதாவது மெட்டல் டியூப்பில் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டார். ஆல்மோஸ்ட்டு பக்கத்தில் இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து லென்த்து செக் பண்ணிவிட்டு ஆயில் பம்ப் ஆகுதான்னு பார்க்குறோம். ஆயில் பம்ப் ஆகுது. ஆயில் நல்லா ஃப்ளோ ஆகுது பாருங்கள். இப்படி ஒரு ஆயில் வந்துருக்கு பாருங்கள். ஒரு கை ஃபுல்லாக ஆயில். இதுதான் வந்து டிஸ்க்குக்கு போகிற ஆயில். ஓகே ஓகே. பாய் பாய் பாய். சக்ஸஸ் பாய்.